அத்தை அத்தை என்னத்த இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? மாமா வரதுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணுங்க. மஞ்சு, என்ன நைட் இங்கே தூங்கிட்டியா? சரி, நான் மாமாவை கூட்டிட்டு வர பரிசல் துறைக்கு போறேன், நீயும் வரியா? அது சரி, உன்னோட ஆள் வராருன்னா உடனே வருவ. வரப்போறது ஏன் மாமா தானே, நீ எப்படி வருவ? நானே போய் கூட்டிட்டு வரேன். அடியே மீனா, உனக்கு என்னடி ஆச்சு? அத நான் கேட்கணும், முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? அப்பா அப்பா அப்பா, என்ன ஆச்சுப்பா இந்த பாட்டிக்கு? ஏய் கிழவி, இங்க வா. கல்யாண நாள் அதுவுமா தலை போன மாதிரி அழுதுட்டு இருக்கு, என்னன்னு கொஞ்சம் கேளுங்கப்பா. கல்யாண நாள் அதுவுமா யாராவது அழுவாங்களாப்பா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. ஹலோ ராதாகிருஷ்ணன் சார். என்ன சார் இது, இவ்ளோ லேட்டாவா வரது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. மஞ்சுவை தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நானும் மாமாவும் கண்டிப்பா வரப்போறது இல்ல. மாமாக்கு உங்க மேல ரொம்ப கோவம் தெரியுமா? உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இப்படியா சார் ஏமாத்துறது? நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். மாமா ஒரு முக்கியமான வேலையா சென்னைக்கு போயிருக்காரு. நைட்டே வந்துடுறேன்னு சொன்னாரு. அநேகமா இப்ப வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பரிசல் துறைக்கு போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க. சரி, எங்கேயும் போயிடாதீங்க, மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ 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 ஐயோ, என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பாவம் பண்ணேனோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கிடையாது, அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. என்னது இது? சிவா மேல பாரு, பாவமா இருக்கு. என்னக்கா இது? புருஷன் செத்தது கூட தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சுக்கா, யாரால என்ன பண்ண முடியும்? பார்க்கவே பாவமா இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க போலாம். ஐயோ பாவம், இவ தலையெழுத்த பாத்தியா? இந்த வயசுலயே இவளுக்கு இப்படி ஆகணும்னு இருக்குது.
மீனா 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 கண்ணா. என்ன வீட்ல போய் பார்த்துட்டு நாங்க இல்லைன்ன உடனே இங்கேயே பூ கொடுக்க வந்துட்டீங்களா? இல்ல கண்ணு. சச்ச, பூ இல்லைன்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லணும். உனக்கு பூ இல்லைன்னு அபசகுணமா சொல்லவே கூடாது. சுபுதாயி, இன்னைக்கு நாளைக்கு இல்ல, ஆயுசு பூரா நீங்க தான் எனக்கு பூ கொடுக்கணும். அதை நான் தலையில வச்சு அழகு பார்க்கணும். அதை என் மாமா பார்த்து ரசிக்கணும். புரிஞ்சுதா? சுபுதாயி, ஊன்னு சொல்லிட்டு பூ கொடுக்காம போறீங்க. இன்னைக்கு என் மாமா வராருல, நான் பளிச்சுன்னு இருக்க வேண்டாம். பூ கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றேன்ல. சுபுதாயி, உங்களுக்கு என்ன ஆச்சு? பூ கொடுங்க. சரிம்மா. வாக்கன்னு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? இன்னைக்கு என் மாமா வராரு, நான் அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவர் வந்தா வீட்டுக்கு வந்துருவாருமா. நீ வாக்கன்னு. என்ன விளையாடுறீங்களா? என் மாமா வராம நான் வீட்டுக்கே வரமாட்டேன். நீங்க போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இப்படி லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கிறது உண்டு. அவங்க புருஷனோட பாடியை பார்த்தாங்க இல்லையா, அப்ப ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்க மூளைய அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. அந்த அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ அவங்க மூளையில பதிவாகவே இல்லை. அதனால சிவா வருவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவ புத்தி பேதலிச்சு போயிட்டாலும் தான் பயமா இருக்கு. சிவாவை பறிகொடுத்த எனக்கு அவளுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சுடா. அப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை டாக்டர். பயப்படாதீங்க சொக்கலிங்கம், அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகல. அவங்க ரொம்ப நார்மலாவே இருப்பாங்க. மாமா இறந்துட்டாருங்கிற ஒண்ணுதான் அவங்க பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆகலையே தவிர மற்றபடி எல்லாரையும் மாதிரி நார்மலா தான் இருப்பாங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம். டாக்டர், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கோ அடுத்த நாளோ இது நாங்கள் அவகிட்ட சொல்லித்தானே ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். இப்பவே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்க அவங்க மூளையில திணிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அந்த அளவுக்கு வராம பாத்துக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. அதுல ஒரு சிக்கல் இருக்கு டாக்டர். இன்னும் செய்ய வேண்டிய சடங்குலாம் நிறைய பாக்கி இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு தெரியாம எப்படி செய்யறது? உடனே அவங்களுக்கு ஷாக் கொடுக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். 2-3 நாள் கழிச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி டாக்டர். அப்போ நான் புறப்படுறேன். இதை பாருங்க, அவசரப்பட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லிடாதீங்க. ஓகே? ஐயா. என்ன சுப்புதாயி? ஐயா, மீனா கண்ணு பரிசல் துறையிலே உட்காந்துட்டு இருக்குயா. பாவையா, எவ்வளவு நிறைய அங்கேயே உட்காந்துருக்கும். நானும் கூப்பிட்டு பார்த்தேயா. என் மாமா வருவாரு காத்துட்டு இருக்கேன், என்னை கூப்பிடாத அப்படின்னு திட்டுதியா. என் வயிறு எரியுதியா. வயசு பொண்ணுக்கு இப்படியாயா நிலைமை வரும்? ஐயா, ஏதாவது சொல்லி போய் மீனா கண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கய்யா. சரி வரேங்கய்யா. சொக்கலிங்கா, மீனா பரிசல் துறையிலே இருக்கா. எவ்வளவு நேரம் அங்கேயே காத்துட்டு இருப்பா? இப்படியே இருந்துட்டு இருந்தா எப்படி? யாராவது போய் கூட்டிட்டு வாங்க. என்னால முடியாது துரை. மாமா இனி வரவே மாட்டான். நீ வீட்டுக்கு வந்துருன்னு கூப்பிடுற தைரியம் எனக்கு இல்லை. எனக்கு மட்டும் அந்த தைரியம் இருக்கா என்ன? ஐயா,
நீங்க யாரும் போகலன்னா நான் போய் கூட்டு வரையா. உங்களை விட நான் தைரியசாலின்னு சொல்ல வரலையா. யாராவது போய் கூட்டு வந்தானே ஆகணும். பயப்படாதீங்க, எதையாவது பக்குவமா எடுத்து சொல்லி மீனாமா கூட்டு வந்துடுறையா. வரையா. மீனாமா, இங்க என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மாமாக்காக காத்துட்டு இருக்கேன். நேத்திக்கு போனவரு இன்னும் வரல. சிவா தம்பி தானே, வருவாருமா. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு தெரியும், அதான் காத்துட்டு இருக்கேன். வந்தா அவரு நேரா நம்ம வீட்டுக்கு தானம்மா வரப்போறாரு. வேற எங்கம்மா போறாரு? நீங்க வாங்க, அவருக்கா நம்ம வீட்டுல போய் காத்திருப்போம். என்ன நீங்க கல்யாணம் ஆச்சுன்னா வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? அவர் எப்ப போனாலும், என்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாலும், அன்னைக்கு காலையில இருந்து பரிசல் துறையில காத்துட்டு இருக்கிறதா என்னோட வழக்கம். அவர் வந்ததும் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா ஏதாவது பேசிக்கிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அது இல்லம்மா, ஒருவேளை ஆத்த சுத்தி நம்ம வீட்டுக்கு அவர் கார்ல வந்திருந்தாருன்னா? ஆமா, சில சமயத்துல அப்படி கூட வந்திருக்காரு. அந்த மாதிரி இப்போ வந்திருக்கலாம்ல. எனக்கு என்னமோ அவர் வந்திருப்பாருன்னு தான் தோணுது. வாமா, வீட்டுல போய் பார்ப்போம். வாங்கம்மா, வாங்க. சீனு அண்ணே, நம்ம ஊர்ல யாராவது இறந்துட்டாங்களா? ஏமா கேக்குற? இல்ல, வழியெல்லாம் ஒரே பூவா இருக்கே, அதான் கேட்டேன். அதுவா? அது நேற்றுக்கு நம்ம ஊர்ல சாமி ஊர்வலம் போச்சு, அதான். ச்சே, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நானும் வந்து பார்த்துருப்பேன்ல. இல்லம்மா, நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. என்னம்மா யோசிக்கிற? இல்ல, ஒருவேளை கடைசி பஸ்ல வராரான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பொழுது சாய போகுதுமா. இந்நேரம் சிவா தம்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. வாமா போய் பார்க்கலாம். வாமா போலாம். ம். அப்பா, மாமா வந்துட்டார்ல? இன்னும் வரலையம்மா. வரலையா? நான் மாமா வருவார்னு பரிசல் துறையில காத்துட்டு இருந்தேன். இவர் தான் சென்னையில இருந்து கார்ல வந்திருக்கலாம். பரிசல் துறையில காத்துட்டு இருந்தா என்ன புண்ணியம்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. பாத்தீங்களா, வரலையா? வந்துருவாருமா. இதுக்கே நீங்க 2 பேரும் வருத்தமா இருக்கீங்க. கவலையே படாதீங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள மாமா வரல இல்லையான்னு பாருங்களேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இருக்குமா? அப்புறம் என்ன சிரிச்சிட்டுங்களே? அப்பா, உங்களை கூட தான். மீனா, நீ உள்ள போ. போமா. நான் மறுபடியும் பரிசல் துறைக்கே போலான்னு பாக்குறேன். அவர் வந்தார்னா கண்டிப்பா என்ன பரிசல் துறையில தேடுவாரு. தெரியும். உன் சார்பா நாங்க யாராவது போய் கூட்டிட்டு வந்துடுறோம். நீ உள்ள போ. தயவு செஞ்சு யாராவது போறீங்களா?
போறேம்மா. அவர் என்ன தேடுவாரு. காலையில இருந்து மீனா காத்துட்டு இருந்தா நாங்க தான் வீட்டுக்கு போக சொன்னோம், வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா, உள்ள போ. என்னம்மா என்னப்பா இது? மாமா படத்துக்கு யார் மாலை போட்டது? அது அது வந்துமா மீனாம்மா, நான் தாம்மா தவறுதலா சிவா தம்பி போட்டாக்கு மாலையை போட்டேன். ஆமாய்யா, மாலையை ஆணியில மாட்ட சொன்னீங்க, நான் தான் தவறுதலா போட்டால மாட்டிட்டேயா. மடையா அப்படி செய்யலாமாடா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி செய்யலாமா? அறிவு கேட்டா மாட்டுறதுக்கு இடம் இல்ல. விடுங்கப்பா, அதான் தவறு போய் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கறான்ல. என்னம்மா பேசுற? கை தவறி கூட இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? இவனா சும்மா விடக்கூடாது. நிறுத்துங்க. என்னது இது? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இந்த வீட்ல என்னென்னவோ புதுசா நடக்குது. ஆமா, மாமா போட்டோ ஏ ரூம்ல தானே இருந்தது, இங்க எப்படி வந்தது? முதல்ல அதை கழட்டுங்க. இல்லம்மா, கழட்டுங்கன்னு சொல்றேன்ல. கழட்டுங்கப்பா. இந்த போட்டோ ஏ ரூம்ல இருக்கட்டும். கண்டாயிரம் நான் செஞ்ச தப்புக்கு ஒன்னு அடிச்சுட்டா, என்ன மன்னிச்சிடுறேன் ஐயா. ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடுது, நீங்க என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடலாமா ஐயா? ஐயா, மீனாமாவோட சந்தோஷத்துக்காக எவ்வளவு அடி வாங்குறதா நான் காத்திருக்கேன் ஐயா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே